Hello everyone, I am Sahana. இந்த வீடியோவில் நம்ம if clause or conditionals 2 ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். if clause or conditionals நம்ம தமிழில் வந்து அப்படி இருந்தால்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 4 rules or 4 conditions இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீரோ கண்டிஷன், செகண்ட் ஒன் வந்து ஓப்பன் ஆர் ப்ராபபிள் ஆர் பாசிபிள் கண்டிஷன், தேர்ட் ஒன் இமேஜினரி கண்டிஷன், ஃபோர்த் ஒன் இம்பாசிபிள் ஆர் இம்ப்ராபபிள் கண்டிஷன். ஸோ ஜீரோ கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலி யூனிவர்சல் ட்ரூத் ஆர் ஜென்ரல் ட்ரூத் ஆர் சயின்டிஃபிக் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம அந்த ஆக்ஷனை நம்மளே நினச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் வந்து ஜீரோ கண்டிஷன் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் வந்து ஓப்பன் ஆர் ப்ராபபிள் ஆர் பாசிபிள் கண்டிஷன், விச் மீன்ஸ் நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷனுக்கு சூட்டபிளான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து இமேஜினரி கண்டிஷன். இது வந்துட்டு நம்மளால் ஜஸ்ட் ஒரு விஷ் ஆசைப்பட முடியும், இல்லை அதை நினச்சி கனவு காண முடியும், பட் ரியாலிட்டியில் அது வந்து பாசிபிள் கிடையாது, அதுதான் இமேஜினரி கண்டிஷன். லாஸ்ட்டாக இம்பாசிபிள் ஆர் இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம அதை வேறு மாதிரி திங்க் பண்ணுறது. மேபி அது ஏதாவது ஒரு பேட் இன்சிடெண்ட் நடந்து அதை வந்துட்டு நம்ம அன்னைக்கு மட்டும் அப்படி ஆகாமல் இருந்திருந்தா அப்படின்னு மாற்ற யோசிப்போம்ல, அதுதான் இம்பாசிபிள் ஆர் இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் ப்ரெசண்ட் ஆன மாதிரி, இன்னொன்று வந்துட்டு மெயின் கிளாஸ்னு நம்ம சொல்லலாம். விச் மீன்ஸ் இஃப் இருக்கிற அந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்காது, ஒரு ஃப்ரேஸாக இருக்கும். வேரஸ் இந்த மெயின் கிளாஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தர்ற மாதிரியான சென்டென்ஸாக இருக்கும். அதில் வந்து இஃப் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்காது. இப்போ வந்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ கண்டிஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது ஒரு சயின்டிஃபிக் ஆர் யூனிவர்சல் ஆர் ஜென்ரல் ட்ரூத். அதாவது நம்மளால் அது எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒரு ட்ரூத்தாக இருக்கும், அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதுதான் இந்த சயின்டிஃபிக் ஆர் யூனிவர்சல் ஆர் ஜென்ரல் ட்ரூத் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கிற சென்டென்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் if ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஏன் ஆப்ஜெக்ட் வந்து ப்ராக்கெட்ஸில் போட்டிருக்கேன்னா சில சென்டென்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் வராது, அதனால தான் அது ப்ராக்கெட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் சென்டென்ஸ் 1 இருந்ததுன்னா சென்டென்ஸ் 2 எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1 எஸ் ஆர் verb 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கேயும் அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் வந்துட்டு வந்தால் தான் வரும், அதனால தான் ப்ராக்கெட்ஸ் பண்ணியிருக்கேன். verb கூட எஸ் சேர்ந்த மாதிரி வரலாம், இல்லை சிம்ப்ளி verb 1 அப்படியே மாறாமல் வரலாம். இதுதான் இதோட பேட்டர்ன். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1 சென்டென்ஸ் 1 இருந்ததுன்னா சென்டென்ஸ் 2 வரும்போது verb கூட எஸ் சேர்ந்து வரும், இல்லைனா சிம்ப்ளி verb 1 மட்டும் வரும். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஃப் யூ பாயில் த ஐஸ் இட் மெல்ட்ஸ். இது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் அக்செப்டபிள் ட்ரூத் தான். அதாவது நம்ம ஐஸை கொதிக்க வைக்கும்போது அது மெல்ட் ஆகும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பாயில் தான் நமக்கு வந்து verb, ஸோ இது மெல்ட் ஆகும், எஸ் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து verb 1 கூட எஸ் சேர்ந்தது, verb 1 இருக்கிறது செகண்ட் சென்டென்ஸில் எஸ் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது இஃப் யூ த்ரோ ஏ பால் ஆன் த வால் இட் பவுன்சஸ். இதுவும் ஒரு அக்செப்டபிள் ட்ரூத்து தான். நம்ம ஒரு பாலை வந்து செவுத்தில் அடிக்கும்போது அது வந்து அதில் பட்டுட்டு ஜம்ப் ஆகும், இதுதான் இதோட மீனிங். இந்த இடத்துல த்ரோங்கிறது verb 1 இருக்குது, செகண்ட் சென்டென்ஸில் பவுன்சஸ் அப்படிங்கிறது எஸ் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது இஃப் யூ ஹீட் த வாட்டர் இட் பாயில்ஸ் அட் 100 degree C. நார்மலாகவே நம்ம வாட்டரை ஹீட் பண்ணும்போது அதோடைய பாயிலிங் பாயிண்ட்டு 100 degree Celsius தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் ஒரு அக்செப்டபிள் ட்ரூத்து தான். அதனால் இது வந்து verb 1 ப்ளஸ் எஸ்ஸில் இருக்குது, அண்ட் இது வந்து verb 1 இருக்குது. இப்படி ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1 இருக்குது, செகண்ட் சென்டென்ஸில் எஸ் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸை கீழே ட்ராப் பண்ணுறோம், கீழே போட்டுறோம் அப்படின்னா அது பிரேக் ஆகும். இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஜீரோ கண்டிஷன்ஸில் வரும். அண்ட் இதை வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஐதர்
இந்த ஹாஃபில் வந்துட்டு இது பிளாங்காக விட்டுருவாங்க, இல்லைன்னா இந்த சைடு இது பிளாங்காக விட்டுருவாங்க. ஏதோ ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அந்த வேர்பை கரெக்டான வேர்பை வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இஃப் clause ஆர் கண்டிஷனல்ஸோட செகண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆர் ப்ராபபிள் ஆர் பாசிபிள் கண்டிஷன். தமிழில் சொல்லணுன்னா நிகழக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆக்ஷன் அண்டு அதுக்கேற்ற ரிசல்ட்டும். இப்போ நம்ம நல்லதாக ஒரு விஷயம் செய்கிறோம், பாசிட்டிவாக ஒரு ஆக்ஷன் செய்கிறோன்னா அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும். வேறஸ் நம்ம நெகட்டிவாக ஒன்று செய்கிறோன்னா அதுக்கான நெகட்டிவ் ரிசல்ட்டும் வரும். இப்போ வந்து இதோட சென்டென்சஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்துட்டு இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 இல்லை வேர்ப் 1 கூட எஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். தென் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வந்தால் தான் வரும். அண்ட் செகண்ட் சென்டென்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் கேன் ப்ளஸ் வேர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து வில் ஆர் கேன் இருந்தால் கண்டிப்பாக அது வந்துட்டு நமக்கு வேர்ப் 1ல் தான் வரும், விச் மீன்ஸ் ஃப்யூச்சரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வேர்ப் 1 கூட எஸ் சேர்ந்த மாதிரியும் வரலாம், இல்லை வேர்ப் 1 மட்டும் சிம்பிளி வரலாம். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வில் ஆர் கேன் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். அதுதான் இந்த ஓப்பன் கண்டிஷனோடைய ஃபார்முலா. அதாவது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ரெண்டு சென்டென்சஸுமே. நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன் செய்யும்போது பாசிட்டிவான ரிசல்ட் வரும், நெகட்டிவான ஆக்ஷன் செய்யும்போது நெகட்டிவான ரிசல்ட் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். இந்த இஃப் யூ ஸ்டடி வெல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் தான். ஏன்னா படிக்கிறது, நல்லா படிக்கிறது அப்படிங்கிறது, நல்லா படித்தா நல்ல மார்க்ஸ் வரும், நிறைய மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன் அண்டு ரிசல்ட். இந்த இடத்துல ஸ்டடி அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ப் 1ல் இருக்குது, அண்ட் இந்த சைடு வந்துட்டு வில் ப்ளஸ் வேர்ப் 1ல் இருக்குது. அடுத்தது இஃப் யூ டோன்ட் சேவ், அதாவது வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவ் வேர்ட் எழுதணுங்கிறதுனால டோன்ட் சேவ்னு நான் எழுதியிருக்கேன். வாட்டர் யூ வில் சஃபர், அதாவது நம்ம வந்துட்டு தண்ணியை சேவ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம கஷ்டப்படுவோம். இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன், ஸோ நெகட்டிவ் ரிசல்ட். இங்கே வந்து வில் சஃபர்னு இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து டோன்ட் சேவ் அப்படிங்கிறப்போ இது எப்படி இருக்குன்னா டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் 1, சேவ் அப்படிங்கிறது வேர்ப் 1. அடுத்தது இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ் ஆர் யூ கேன் கேட்ச் த பஸ். இந்த இடத்துல கேன் அப்படிங்கிறது வந்து எபிலிட்டி அண்ட் வில் அப்படிங்கிறது வந்து ஷியாரிட்டி. இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் த பஸ், எபிலிட்டியாக சொல்கிறது. அதாவது நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா நீங்கள் பஸ்ஸை சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து எபிலிட்டி. இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ் அப்படிங்கிறப்போ ஷியாரிட்டி, நம்ம சீக்கிரமாக போனோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பஸ் பிடிச்சிடலாம், கண்டிப்பாக பிடிச்சிடலான்னு சொல்கிறது ஷியாரிட்டி. ஸோ நான் ரெண்டு இதுவுமே வச்சு எழுதி காமிச்சிருக்கேன். இதுவும் அப்படி தான், ஐதர் இந்த சைடு நமக்கு வந்து பிளாங்காக கொடுத்துருப்பாங்க, ஆர் இந்த சைடு ஏதோ ஒரு சைடு கண்டிப்பாக பிளாங்காக கொடுத்துட்டு அதுக்கான சூட்டபிள் இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம வந்து எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி தான். இப்போ அது ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட்டில் வருமா இல்லை யூனிவர்சல் ட்ரூத்தில் வருமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி போடணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. இஃப் clause ஆர் கண்டிஷனல்ஸோட தேர்ட் கண்டிஷன் இமேஜினரி கண்டிஷன் அப்படிங்கிறப்போ இட்ஸ் நாட் பாசிபிள் இன் ரியல் லைஃப் ஆர் விஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது அதை நினச்சி நம்ம கனவு காண மட்டும்தான் முடியும், ரியல் லைஃப்பில் சாத்தியம் இல்லை. எல்லா விஷயங்களும் அப்படி இல்லை, நான் பர்டிகுலராக ஒரு சில திங்ஸ் மட்டும் சொல்கிறேன். அது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதோட சென்டென்ஸ் டைப் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் அந்த இஃப் clause சேர்ந்த கண்டிஷன் அந்த சென்டென்ஸ் வந்துட்டு இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2ன்னு இருக்கும். வேர்ப் 2 அப்படிங்கிறப்போ நமக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், சிம்பிள் பாஸ்ட். அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் வேர்ப் 1ல் இருக்கும். இதுதான் அதோட ஃபார்மேட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ஹெல்ப் த நீடி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனில் பாருங்கள் வேர்ப் 2ல் இருக்குது வேர், ஆரோட பாஸ்ட் டென்ஸ் த வேர். ஸோ இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ஹெல்ப் த நீடி. இது வந்துட்டு இம்மீடியட்டாக நடக்கிறது கிடையாது. இப்போ ரிச் அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாளில் ஆகிறது கிடையாது, அது ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் அப்புறம் தான் நம்ம வந்து ரிச் ஆக முடியும். அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு விஷ் அப்படிங்கிறதுக்கு இது வந்து சூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு வேர்னு வேர்ப் 2 இருக்குது, சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து வுட் ப்ளஸ் வேர்ப் 1, ஹெல்ப் அப்படிங்கிறது வேர்ப் 1. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது.
அப்போ இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இதுதான் இட்ஸ் நாட் பாசிபிள் இன் ரியல் லைஃப்க்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹியூமனாக இருக்கும், நம்மளால் பேர்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. அதனால இது வந்து நாட் பாசிபிள் இன் ரியல் லைஃப்க்கு சூட் ஆகும். இதுவும் சேம் வேர் அப்படிங்கிறப்போ verb 2ல் இருக்குது, would fly அப்படிங்கிறப்போ would ப்ளஸ் verb 1ல் இருக்குது. மேக்ஸிமம் இந்த இமேஜினரி கண்டிஷனில் இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு இஃப் ஐ வேர் அ சைல்டு ஐ வுட் பி ஹாப்பி. இப்போ நம்ம வந்து வளர்ந்துட்டோம், நம்மளால் இப்போ சைல்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. அப்படிங்கிறப்போ இதுவும் நம்மளோட இமேஜினேஷன் தான். ஸோ இந்த இடத்துல would அப்படிங்கிறது ஓகே. பி அப்படிங்கிறது வந்து ஒரு verb 1 தான். ஏன்னா பி அப்படிங்கிறப்போ நமக்கு இஸ், ஆம், ஆர் இது எல்லாமே வந்து அந்த இடத்துல சூட் ஆகும். அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக பி அப்படின்னு சொல்கிறோம். இஃப் கிளாஸ் ஆர் கண்டிஷனல்ஸோட லாஸ்ட் கண்டிஷன் தான் இம்பாசிபிள் ஆர் இம்ப்ராபபிள் கண்டிஷன். இது வந்துட்டு ரீதிங்கிங் அபவுட் த பாஸ்ட் ஆக்ஷன். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம மாற்றி திங்க் பண்ணி பார்க்கறது தான் இந்த இம்பாசிபிள் ஆர் இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நம்ம பாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் சரியாக செய்யலை, அதை ஒரு வேளை அன்றைக்கி சரியாக செஞ்சுருந்தா இன்றைக்கி இப்படி நடந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மாற்றி யோசிக்கிறது தான் இந்த இம்பாசிபிள் ஆர் இம்ப்ராபபிள் கண்டிஷன். இதோடைய சென்டென்சஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்று நெகட்டிவாக இருந்தால் இன்னொன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் இன்னொன்று வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ வந்து சென்டென்ஸ் 1ல் இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 இல்லை ஹேட் நாட் ப்ளஸ் V3 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரும். அதே மாதிரி சென்டென்ஸ் 2ல் சப்ஜெக்ட் ப்ளஸ் would have ப்ளஸ் V3 இல்லைனா would not have ப்ளஸ் V3. இதில் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா இங்கே would not have ப்ளஸ் V3 வரும். அதே மாதிரி had not ப்ளஸ் V3 வந்ததுன்னா would have ப்ளஸ் V3 வரும். ஆப்போசிட்டாக வரும். இது நெகட்டிவ்னா இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், அந்த மாதிரி தான் வரும். இப்போ இம்ப்ராபபிள் ஆர் இம்பாசிபிள் கண்டிஷனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேட் கான் ஃபாஸ்ட் யூ வுட் நாட் ஹாவ் மிஸ்ட் த ட்ரெயின். இன்னும் நீ கொஞ்சம் வேகமாக போயிருந்தனா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்க மாட்ட. அப்போது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து வேகமாக போகல, மெதுவாக போயிருக்காங்க. ஸோ ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அதை வந்து மாற்றி யோசிக்கிறாங்க, அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வேகமாக போயிருந்தா ட்ரெயின் மிஸ் ஆகிருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹேட் ப்ளஸ் V3ல் இருக்குது. இங்கே வந்துட்டு would not, நான் சொன்ன மாதிரி would not have ப்ளஸ் V3. அதாவது had ப்ளஸ் V3ங்கிறப்போ பாசிட்டிவாக இருக்குது, அதுக்கு வந்து would not haveன்னு வரும். அதுவே had not ப்ளஸ் V3 இருந்துச்சுன்னா would have ப்ளஸ் V3 வரும். அடுத்தது, if you had not studied well you would have failed. அதாவது நல்லா படிச்சிருக்காங்க, பாஸ் ஆகியிருக்காங்க, இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா had not ப்ளஸ் V3, நல்லா படிக்காமல் இருந்திருந்தேன்னா would have failed, you would have failedன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா படிச்சிருக்காங்க ஸோ பாஸ் ஆகிட்டாங்க, ஒரு வேளை நீ நல்லா படிக்கலைன்னா ஃபெயில் ஆகியிருப்பேன்னு சொல்ல வராங்க. அடுத்ததாக லாஸ்ட்டு, இஃப் யூ ஹேட் சேவ்ட் இனஃப் மனி யூ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி. இந்த இடத்துல had ப்ளஸ் V3ன்னு இருக்குது, இந்த இடத்துல would have ப்ளஸ் V3ல் இருக்குது. இது வந்துட்டு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, தேவைப்பட்ட அளவுக்கு மணியை வந்து சேவ் பண்ணல, அதனால அவங்க ஹாப்பியாக இல்லை. ஒரு வேளை நீ சேவ் பண்ணியிருந்தேன்னா ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு had ப்ளஸ் V3ல் இருக்குது. இங்கே would have, இந்த பீன் தான் வந்துட்டு verb 3, அதாவது பியோட V3 தான் பீன். இந்த இஃப் கிளாஸ் ஆர் கண்டிஷனல்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.